அனைவருக்கும் வணக்கம். குண்டூர் ஜிஹெச்சில் ரெசிடென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒமேகா ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என் அருகாமையில் இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் என்னோட சீனியர் அண்ட் ஜூனியர். அவர் சசிகுமார் அண்ணா, இவர் தம்பி நவீன். எதேச்சரியாக அங்கே போயிருந்த போது இந்தியாவில் முதல் முறையாக இன்ஸ்டால் பண்ண இந்த மிஷினை என்கிட்ட காட்டினாங்க. என்ன மிஷின்கிற பிக்சரை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மிஷின். இதை வச்சு நம்ம கேன்சரை வந்து குணப்படுத்த முடியும். அதாவது கேன்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில் ஒரு செல் இரண்டாக பகுப்படையணும். அப்படி பகுப்படையாமல் பல செல்களாக பகுப்படைஞ்சதுன்னா அதை கேன்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியா அன்கண்ட்ரோல்டாக க்ரோத் ஆகக்கூடிய கேன்சரை நம்ம ரேடியேஷன் கொடுத்துக்கூடிய குணப்படுத்தலாம். பல வழிமுறைகள் இருக்குது. அதில் வந்து ரேடியேஷன் கொடுத்து நம்ம குணப்படுத்தலாம். பிராக்கி தெரப்பியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மிஷினை வந்து இந்த மிஷின் எலக்ட்ரானிக் பிராக்கி தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம்னு நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிக்சர் அவருக்கு ஷேர் பண்ணியிருந்த ரீசெண்டாக. ஸோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், சரி மக்களுக்கு பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. எக்ஸ்ரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில் இமேஜ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷினு. அந்த மிஷின் பார்க்குறதுக்கே சுமார் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் கூடயும் எக்ஸ்ரே டியூப்னு போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்ரே டியூப்பை மனுஷன் உள்ளே கொண்டு போக முடியுமா அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். கரெக்டுங்களா? பட் டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. பிராக்கி தெரப்பியில் ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் மட்டுமே, அதாவது கதிரியக்க தனிமத்தை மட்டுமே வச்சு குணப்படுத்திட்டு இருந்த பிராக்கி தெரப்பியில் இந்த எக்ஸ்ரே டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர் 2.25 mm சொல்கிறாங்க. லென்த் வந்து 1 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் ஒரு அரிசியோட அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ரே டியூப்பை நம்ம பேஷண்ட்டுடைய பாடிக்கு உள்ளே அனுப்பி புற்றுநோய் செல்களை வந்து குணப்படுத்துகிறாங்க. வெளியேருந்து நம்ம ரேடியேஷன் பேஷண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா டெலிதெரப்பின்னு சொல்லுவாங்க. அதே ரேடியேஷனை வந்து பேஷண்ட்டுக்கு உள்ளே கொண்டு போய் வச்சு டியூமருக்கு உள்ளே அல்லது டியூமருக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போய் வச்சு டெலிவர் பண்ணாங்கன்னா அதை பிராக்கி தெரப்பின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க அந்த சின்ன ஒரு அரிசி சைஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்ரே டியூப்பு பேஷண்ட்டோடைய உள்ளே போய் டியூமருக்குள்ளே போயோ இல்லை பக்கத்தில் இருந்து ரேடியேஷன் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய அங்கே கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணும். இந்த பிராக்கி தெரப்பியில் பல மெத்தடில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒன்று சர்ஃபேஸ் மோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அந்த தோல் பகுதி இருக்குது இல்லைங்களா, அது மேலே ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை வந்து சில வினாடிகள் வச்சுருந்து குணப்படுத்துறது. அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு உள்ள இன்ட்ரா லூமினல்னு சொல்கிறது, நம்ம வாய்ப்புலையோ அல்லது மூக்கு வழியாகவோ ஒரு டியூப்பை உள்ளே அனுப்பிட்டு அந்த டியூபுக்குள்ளே வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸையோ இல்லை இது மாதிரியான ஸ்மாலஸ்ட் எக்ஸ்ரே டியூபை வந்து உள்ளே அனுப்புறது இன்ட்ரா லூமினல். இன்டர்சிசியலுங்கிறது பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள். இன்ட்ரா கேவிட்டரின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது என்னன்னா சர்விக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடியது. ஸோ பாடிக்கு உள்ளே வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் உள்ளே போகும். ஸோ ஜஸ்ட் இன்னையோட செய்தியாக வச்சுக்கோங்க, எக்ஸ்ரே டியூப்பை மனுஷன் உள்ளேயும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஜாப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பல விஷயம் பேசுவோம். இது ஒரு சின்ன விஷயம்தான். இதை பற்றின டெப்த்தான சயின்ஸை பற்றி வரக்கூடிய நாட்களில் நம்ம பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.